அண்மை செய்தி. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளார். மதுரையில் இருந்து நேற்று ரகசியமாக சென்ற செங்கோட்டையன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை மட்டும் சந்தித்து திரும்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் செங்கோட்டையன் சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் நேற்றைய தினம் டெல்லி சென்றிருந்தார். ரகசியமாக டெல்லி சென்றிருந்த செங்கோட்டையன் ஒரு சில சந்திப்புகளை மேற்கொண்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக வழக்கமாக சென்னை அல்லது கோவையிலிருந்து டெல்லி செல்லக்கூடிய செங்கோட்டையன் நேற்றைய தினம் மதுரையிலிருந்து டெல்லிக்கு பயணம் சென்றிருந்தார். இந்த பயணத்தின் மூலமாக அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருந்தார் என்று தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் செங்கோட்டையனுக்கு நேரம் ஒதுக்கி ஏறக்குறைய 1 மணி நேரம் செங்கோட்டையனுடன் தனிப்பட்ட முறையில் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய புதிய தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. அமித்ஷா அந்த சந்திப்பின் பொழுது அதிமுகவின் உட்கட்சி சார்ந்த விஷயங்களையும் செங்கோட்டையனிடம் ஆலோசித்திருக்கின்றார் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. நிதியமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவை இணைப்பது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக செங்கோட்டையன் ஆலோசித்திருக்கின்றார். அதன் பிறகு ஒரு ரகசிய சந்திப்பாக அமித்ஷாவுடன் செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையில் ஒரு முக்கியமான சந்திப்பினையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய புதிய செய்தி தற்போது கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அதிமுகவினுடைய உட்கட்சி நிலவரங்கள் தொடர்பாகவும் அமித்ஷா செங்கோட்டையனிடம் கேட்டறிந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாகத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். அந்த சந்திப்பின் பொழுது அமித்ஷா அவர்கள் ஒரு சில உறுதிமொழிகளை அதிமுகவிற்கு வழங்கியிருந்ததாகவும் மீண்டும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அதிமுக சார்பில் இருந்த ஒரு சில கோரிக்கைகள் குறித்து அதிமுக தரப்பில் அமித்ஷாவிடமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை கூட்டணிக்கு முன்பாக கூட்டணி அமைப்பதற்காக சந்தித்து பேசுவது என்பது ஒரு வழக்கமான விஷயம்தான். ஆனால் தற்பொழுது செங்கோட்டையனை தனியாக ரகசியமாக வரவழைத்து உள்துறை அமைச்சர் பேசியிருப்பதாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தகவல் அதிமுகவில் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் தலைமைக்கு எதிராக ஒரு சில முரண்பட்ட கருத்துக்களை கூறியிருந்ததாக சொல்லப்பட்டது. அதை செங்கோட்டையன் மறுத்திருந்தார். கட்சி விஷயத்தில் செங்கோட்டையன் எப்பொழுதுமே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கின்றார். மேற்கு மண்டலத்தினுடைய முகமாக அதிமுகவில் இருப்பவர் செங்கோட்டையன். தலைமைக்கும் அவருக்கும் எந்த விதமான நெருடலும் இல்லை என்பதை செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக செங்கோட்டையன் கூறி வந்திருந்தாலும் கூட ஒரு சில பொதுக்கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை செங்கோட்டையன் குறிப்பிடவில்லை என்றெல்லாம் ஈரோடு மாவட்டத்திலிருந்து அந்த பொதுக்கூட்டங்களுக்கு பிறகாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில்தான் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது முதலே அதிமுக அலுவலகத்திற்கு செல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டப்பேரவையில் சந்திப்பதையும் செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார். தனித்த வழியில் தான் வழக்கமாக அதிமுகவினர் வரக்கூடிய வழியை பயன்படுத்தாமல் தனியாக வந்து சென்றார் செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமியை அழைத்து பேசிவிட்ட பிறகு தனியாக மீண்டும் அழைத்து பேசியதற்கான காரணம் தொடர்பாக 2 தரப்பிலும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. அதே நேரம் செங்கோட்டையனை தனியாக 1 மணி நேரம் அழைத்து அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கின்றனர். அதன்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அமித்ஷா ரகசியமாக செங்கோட்டையனை வரவழைத்து பேசியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக திமுக ஆட்சி மீதான தமிழக மக்களுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை செங்கோட்டையனிடம் அமித்ஷா கேட்டறிந்திருக்கின்றார். அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, எங்கெல்லாம் கூட்டணி அமைப்பதற்கு உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியை நீங்கள் பாஜக இல்லாமல் அமைத்தால் அந்த கூட்டணியில் யாரையெல்லாம் இடம்பெற செய்வீர்கள் என்பது தொடர்பான விவரங்களை கூட செங்கோட்டையனிடமிருந்து அமித்ஷா கேட்டு பெற்றிருக்கின்றார். அதிமுகவினுடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்தும் செங்கோட்டையன் அதிக நேரம் பேசியிருக்கின்றார் என்ற ஒரு புதிய தகவலும் கிடைத்திருக்கின்றது. இன்று காலை முதலில் நிதியமைச்சரை மட்டும்தான் அவர் சந்தித்திருக்கின்றார், நிர்மலா சீதாராமனுடன் மட்டும்தான் பேசியிருக்கின்றார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது உள்துறை அமைச்சரையும் செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருப்பது என்பது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கக்கூடிய முடிவில் பாஜக இருக்கின்றதா அல்லது பாஜகவிற்கு வேறு ஏதேனும் அரசியல் கணக்கீடுகள் இருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கின்றது. ஏற்கனவே பாஜக தங்களுடைய கூட்டணியிலே ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்டவர்களுக்கான இடங்களையும் நாங்களே பெற்றுக் கொள்கின்றோம், அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் எங்களுக்கு தனியாக ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை ஒதுக்கி கொடுங்கள், அந்த தொகுதிகளை பெற்று நாங்கள் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்ட அணியினருக்கு நாங்கள் அந்த தொகுதிகளை பிரித்து கொடுக்கின்றோம் என்று சொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையனும் தனிப்பட்ட முறையில் அழைத்து அமித்ஷா பேசியிருப்பது, செங்கோட்டையனிடம் அதிமுகவின் உட்கட்சி நிலவரங்கள் தொடர்பாக நீண்ட நேரம் பேசியிருப்பது, அதிமுகவிற்கு கூட்டணி அமைப்பதற்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்ற தகவலை எல்லாம் அமித்ஷா செங்கோட்டையனை ரகசியமாக வரவழைத்து தனியாக பேசியிருப்பது அதிமுகவினரிடையே தற்பொழுது ஒரு பேசு பொருளாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.